இந்த தடவை யூஎஸ் போனபோது நாங்கள் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போனோம். இது வந்து கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய நகரம். இதில் கல்ச்சர், காமர்ஸ், ஹாலிவுட் அதுக்கு ரொம்ப பேர் போனது, பீச்சு, மெடிட்ரேனியன் கிளைமேட் இருக்கிறது. இது வந்து சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்த நகரத்தில் நிறைய மியூசியம் இருக்குது. நாங்கள் லாப்ரியா தார் பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசியம் போனோம். அங்கே சயின்டிஸ்ட் வந்து தார்லேருந்து எடுத்த அந்த எலும்பு அதெல்லாம் எடுத்து ஃபாசில் லேபில் அழகாக அதை க்ளீன் பண்ணி அதை டிஸ்பிளேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஐஸ் ஏஜில் இருந்து தான், அதாவது சுமார் 50,000 வருஷத்துக்கு முன்னால் ஃபாரஸ்ட் ஃபயராலேயோ மற்ற காரணங்களாலேயோ எல்லாம் அழிஞ்சிடும் இல்லையா. பழைய டைனோசார்லாம் கூட எரி நட்சத்திரத்தால் அழிஞ்சது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக தார் நம்ம ரோடு போடுறதுக்கு உபயோகப்படுத்துவோமே, அந்த தார் குழிகளில் மாட்டிண்டு இந்த ஐஸ் ஏஜில் இருந்த அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுதான். அது என்னென்னா, பூமிக்கு அடியில் நிறையா தார் படிவுகள் இருக்கும். அது எப்படி உருவாருதுன்னா, நிலத்து அடியில் அப்படியே செதஞ்சு போயிருக்கிற பொருட்கள்லாம் அழுத்தத்துக்கு உட்படுத்த போது பெட்ரோலியமாக மாறுமா. அந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் என்ன பண்ணும், விரிசல்கள் இருக்குது இல்லையா தரையில், அது வழியாக மேல் நோக்கி கசிஞ்சு மேல் பரப்பில் தங்கிடுமா. அதெல்லாம் கொஞ்ச நாளில் ஆவியாகி கருப்பாக ஒற்ற தன்மையுடைய தாராக மாறிடுமா. இந்த தார் குழிகளில் இந்த மிருகங்கள் எல்லாம் காலை வச்சும்போது மாட்டிண்டு பாவம் இறந்து போயிடுது. உள்ள நுழையிற போது இந்த மாடல் பார்த்தோம். அது கரையில் அப்பா யானையும் குழந்தை யானையும் நிற்கிறது, உள்ள அம்மா யானை தார்குழியில் மாட்டின்னு புலம்புறது. இதை பார்த்தப்ப எனக்கு கஜேந்திர மோட்சம் ஞாபகம் வந்தது. அப்படியே மாட்டின்னு அதுக்குள்ளே அந்த பாதம் மாட்டின்றதாலே எல்லாம் இறந்து போயிடுது. அங்கே அந்த காலத்தில் அந்த ஐஸ் ஏஜில் இருந்த அனிமல்கள், பெரிய மேமத் யானை, பெரிய பெரிய ஓநாய்கள், பெரிய பருந்துகள், பலவிதமான பெரிய பெரிய பூச்சிகள், அதெல்லாத்தையும் விட எலும்பை அவர்கள் வந்து தோண்டி எடுத்து இந்த இடத்துலேருந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழகாக பெரிய பெரிய மாடல்களாக உருவாக்கி நாம் பார்ப்பதற்காக அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக உள்ள நுழையிறதுக்கு ஒருத்தருக்கு $18. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி ஜூன் 18, அதாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுபட்ட நாளானால எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக உள்ள விட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மேமோத் அப்படிங்கிற யானை, பெரிய பெரிய தந்தங்கள் கொண்டது. அந்த குதிரைகளோட சைஸ் எல்லாம் கூட அந்த எலும்புக்கூட்டை பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக கூட இருந்ததா அந்த காலத்தில் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய எலும்புக்கூடுகளையும் அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள். இதெல்லாம் அந்த தார்குழியில் மாட்டி அந்த இடத்தில் புதைந்து போயிருந்ததை ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதான் ஒரு சின்ன பீஸை க்ளீன் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆகுமா. அப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், இவ்வளோ பெரிய அந்த மேமத், பெரிய குதிரைகள், ஆடுகள், ஓநாய்கள், இதோட எலும்பெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அப்படின்னு. இது வந்து தந்தத்தோடைய ஒரு பகுதி. அந்த காலத்தில் இருந்த கரடி எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, புலி, அதனுடைய ஸ்டஃப்டு மாடல்களையும் அந்த இடத்துல எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தார்கள். இது எப்படி அழியாமல் இருந்ததுதான், அஸ்ஃபால்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து இயற்கையிலேயே அதை பாதுகாத்து வைத்து கொண்டிருந்ததால் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்குது. இது வந்து பித்தளையால் பண்ணப்பட்ட ஒரு அந்த காலத்து கரடியுடைய மண்டை ஓடு. இதை தொட்டு பார்க்கும்படி அது எழுதியிருந்தது. அது எப்படி இவ்வளோ ஹார்டாக இருந்திருக்கு அப்படின்னு. சிலதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தது. அந்த மியூசியமோட வாசலில் இருந்த மரமே ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படி முறுக்கி இருக்குது பாருங்க. அதை தவிர அது அங்கங்கே போய் தரைக்குள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வேர்விட்டு ஒரு வித்தியாசமான ஷேப்பில் அப்படியே வளர்ந்துருந்தது. அங்கே இருந்த சயின்டிஸ்ட் அங்கே க்ளீன் பண்ணுறதெல்லாமும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். இது அந்த ஐஸ் ஏஜ் காலத்தில் எப்படி ஜனங்கள் வாழ்ந்தார்கள், பூமியெல்லாம் ஐஸாக இருக்கும்போது அங்கே என்னென்ன மாதிரி மிருகங்கள் இருந்தது அப்படிங்கிற பெயிண்டிங்கும் அங்கே இருந்தது. நம்மளுடைய மனசுக்கு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி. இது வந்து அந்த காலத்தில் இருந்த பலவிதமான யானைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பிக்மி மாமத் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதோடைய எலும்புக்கூடு தான் இப்போ நம்ம மேலே பார்க்குறோம். பறவைகள் கூட ஒரு அளவுக்கு அதிகமான சைஸில் இருந்திருக்கு. ஒரு பெரிய பருந்து தன்னுடைய சிறகை 2 பக்கம் விரிச்சுன்னு இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளோ பெருசு இருக்குது அதோட விங் ஸ்பேன். அது வந்து தன்னுடைய குஞ்சுக்கு உணவு ஊட்டுவதையும் ஒரு எலும்புக்கூட அவங்க வச்சுருக்காங்க. அங்கே விதவிதமான கரடிகள், ரொம்ப பெருசாக இருந்தது கரடியோட சைஸ் எல்லாம் கூட பார்க்குறதுக்கு. இது அத்தனையும் அவங்க க்ளீன் பண்ணுவதற்கே ரொம்ப டைம் ஆகுமா. அங்கே இருந்த லேபில் வயதானவர்கள் கூட அந்த பேலியன்டாலஜிஸ்ட்டாக வேலை பார்த்து அந்த பழைய எலும்புகள் மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த காலத்தில் இருந்த அந்த கரடியுடைய ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா அதோட சைஸ். இதில் இந்த மியூசியத்தோட பர்பஸ் என்னென்னா, இனிமேலாவது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மீண்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு ஏற்படாமல் காப்பாற்றணும். ஜூலை 5th 2 மாதத்துக்கு இதை மூட போகிறாங்களாம். எங்கள் அதிர்ஷ்டம், நாங்கள் அதுக்கு முன்னால் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நிறையா மியூசியம் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்குது. அடுத்தது கார் மியூசியத்தை பற்றி நம்ம பார்க்கலாமா?